ஐயா நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த கம்பெனிகள் அவர் வச்சு குற்றச்சாட்டு சேர்த்தே பதில் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இந்த ஆர்குமெண்ட் எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது, வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த காலநிலை மாற்றம் என்பது இன்னைக்கு உலகம் தழுவிய பிரச்சனை. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஆக்ட் 2020 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல இல்ல நீங்கள் நானும் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட போறோம். கீழ இருந்து யாரும் பேச வேணாம் ப்ளீஸ். சட்டத்தின் கீழ ஐயா நீங்க அவங்கள பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில என்விரான்மெண்ட் ஆக்ட் சார் இந்த சட்டம் இல்ல அதுக்கு முதல்லயே பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு முதல்லயே பதில் சொல்லிட்டாரு. சரியில்லை சரியில்லை. இது முதல்ல அந்த குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, அந்த குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு. இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக நாடு. யாரு வேணா எங்க வேணா போட்டிடலாம். முதல்ல அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டாரு. அந்த கேள்வியை நான் கேட்டா பதில் சொல்லிட்டாரு. இந்த காலநிலை மாற்றம் நமக்கு மட்டும் இல்லங்க, நம்ம ஊர்ல ஒழுங்காரத மட்டும் போதாது, உலக அளவிலேயே பண்ண வேண்டி இருக்கு. இன்னைக்கு ட்ரில் பேபி ட்ரில்னு ட்ரம்ப் உட்கார்ந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். எனவே நம்ம எல்லாரையும் பாதிக்கிற பிரச்சனை. எனவே இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற என்விரான்மெண்ட் இம்பாக்ட் 2020 என்கிற சட்டம் இந்த மாதிரி சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக மாநில அரசாங்கத்துடைய அனுமதி தேவையில்லை. எந்த தொழிற்சாலையை நடத்துவதற்கும் மாநில அரசாங்கத்துடைய அது சுற்றுப்புற சூழல் துறையோ அல்லது வாட்டர் ஆக்ட் குடிநீர் சட்டத்தின் அடிப்படையிலோ மாநில அரசாங்கத்துடைய அனுமதி தேவையில்லை என்று சட்டத்தை திருத்திட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமானது. ஐயா அது இல்ல நீங்க சொல்ற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2023 அமோனியா கசிவு ஏற்பட்டது நம்ம ஆட்சியில தான். அதுக்கு முன்னாடி மழை காலத்துல மிக்ஸாம் புயல் அதான் ஏற்பட்ட கழிவு எல்லாமே நம்மளுடைய ஆட்சி காலம் தான். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த மீனவ குடும்பங்களுக்கு நீங்க 12,500 ரூபாய் உதவி தொகை எல்லாம் கொடுத்தீங்க. ஆனா அது ஒரு தற்காலிக தீர்வு தான், அது ஒரு நிரந்தர தீர்வா இல்லையே. அவர் பேசணும் சார். சரி அவர் பேசிட்டோம், அவர் பேசி என்ன பதில் சொல்ல விட சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க பேசுங்க பேசுங்க. அதாவது நம்ம ஆட்சியில என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அண்ணன் இந்த வழக்கு நீதிமன்ற ஆதாரத்தை காட்டினார்ல, இது எப்ப தெரியுமா தேதி? 24/2/2026. சரி பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. தெரியுமா? சரி எப்ப போட்டா என்ன வழக்கு போட்டிருக்காருல? எப்ப போட்டா என்ன வழக்கு போட்டிருக்காருல? ஐயா எப்ப தெரியுமா? முதல்ல விபத்து நடந்து அந்த விபத்து நடந்ததுக்கு பின்னாடி எல்லா சுற்றுப்புற சூழல் ஆர்வலரும் அண்ணன் உட்பட இருக்கிற எல்லாருமே வச்சுக்குவோம், எல்லோரும் சேர்ந்து நீதிமன்றத்தில் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் என்ஜிடி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அமோனியாவை பயன்படுத்தி எந்த உற்பத்தியும் மேற்கொள்ளக்கூடாது. கடலில் இருந்து 2-3 கிலோமீட்டருக்கு இதெல்லாம் யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப விவாதம் வந்துடும். நான் அதுக்குள்ள போகல. 2000 கடல்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அமோனியாவை டவுன்லோட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ண அனுமதி கொடுத்தது யாரு? அதே மாதிரி அமோனியா மூலம் உற்பத்தி பண்றது யாரு? இந்த அரசாங்கம், அந்த மக்கள் அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் விபத்துக்குள்ளான போது மக்களோடு நின்னது நீங்க பாக்கணும். நாளைக்கு அங்க இருந்த ஜனங்களை அப்புறப்படுத்திட்டு அந்த மக்களை எல்லாம் அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஆலை நிர்வாகத்தின் பக்கம் நிக்கல. நீங்க அங்க கவனிக்க வேண்டியது ஆலை நிர்வாகத்தின் பக்கம் நிக்கல. அந்த மக்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் காத்திருந்து நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நின்னது. ரெண்டாவது நீங்க கவர்மெண்ட்ல விட்டுருங்க. அம்மா சகோதரி சொன்னாங்க இங்க வாழ தகுதி இல்லைன்னு இவர் மட்டும் போயிட்டாருன்னு. அது என் மனைவி இருதய நோயாளி, அவங்க மூவிங் ப்ராப்ளம். எனவே அவங்க அரசு பள்ளி ஆசிரியர், அருகாமையில் இருந்தா நல்லது என்ற முறையில தான் நான் இடம்பெயர்ந்தேன். ரெண்டாவது நான் அந்த அமோனியா சாப்பிட்டு வாழ்ந்தவன். எம்எஃப்எல்லுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமோனியா காலையில வாழ்ந்தவன். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போதே பேசி முடிக்கிற நீங்க பேசுங்க. வாய்ப்பு கொடுக்குறேன், எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்கப்படுது. எனவே இந்த சுற்றுப்புற சூழல் வாய்ப்பு கொடுக்குறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு தரும். இந்த சுற்றுப்புற சூழல் பிரச்சனையை பொறுத்தவரை எங்களை பெருமையா எங்க கட்சியை பத்தி சொல்ல முடியும். நாங்க தொடர்ந்து இதற்கான கேம்பெயின் மட்டுமல்ல, இது ஆலை கழிவு பிரச்சனை மட்டும் இல்ல சார். நீங்க 8000 ஏக்கர் வெட்லேண்ட், இந்த 8000 ஏக்கர் வெட்லேண்ட்ல 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் சாம்பல் கொட்டப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற வடசென்னை சாம்பல் கொட்டப்பட்டிருக்கு. பேசுங்க
உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்க உட்காரு அமைதியா உட்காரு அமைதியா உட்காரு எல்லாருமே உட்காருங்க அவங்க பேசுவாங்க உட்காருங்க அவங்க உட்கார்ந்தாருங்க சாம்பல் கொட்டப்பட்டு ஐயா அந்த சாம்பல் நம்ம கொஞ்சம் ரொம்ப தள்ளி போயிட்டோம் போல தெரியுது. என்னுடைய கேள்வி நேரடியான கேள்வி. 2023 இந்த பிரச்சனை ஏற்படுது. நம்மளுடைய மாசு கட்டுப்பாட்டு துறை இவங்க எல்லாமே வராங்க, சுகாதாரத்துறை வந்து என்ன பெரிய நடவடிக்கை எடுத்து அமோனியா உற்பத்தி தொடங்க முடியல. அது நடவடிக்கை தானே. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலையால் அமோனியாவை பயன்படுத்தி இல்ல அது அமோனியா என்ன மூடப்பட்டிருக்கு, அது பிரச்சனை இல்ல. சிபிசிஎல் மாதிரியான நிறுவனங்கள் இன்னும் கழிவு நீரை அந்த திறந்து விடுறாங்க. அந்த சுற்றுவட்டார பகுதியில் மழை பெஞ்சாலே கருப்பா மாறிடுது அந்த தண்ணி எல்லாம். டர்பன் பிளான்ட் வந்ததுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்தது. அதுவும் மாசு கட்டுப்பாட்டு வரை தலையிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டோட்டலா திருவொற்றியூர்னாலே ஒரு ரெட் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. எனவே இந்த ரெட் இண்டஸ்ட்ரினால இந்த மாதிரி ரெட் இண்டஸ்ட்ரீஸ்ல வர என்ன மாதிரியான முறையில பண்ணணும், இப்போ மெர்குரியோ அல்லது கார்பன் மானாக்சைடோ சல்பரிக் ஆசிட்டோ இதெல்லாம் ஓவரா போச்சுன்னா, விதிக்கப்பட்ட அளவுக்கு அந்த அளவை மீறி போச்சுன்னு சொன்னா அது நம்ம எல்லாம் பாதிக்கும். அதனால இந்த அரசாங்கம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது முடிவு பண்ணியிருக்கு. அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் அடிப்படையில எவ்வளவு காட்டுல இந்த கனிமங்கள் கலக்கலாம் அது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்படுதுன்றது குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஒரு ஆளுங்கட்சின்ற தரப்புல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தொழிற்சாலை மூடப்பட்ட தொழிற்சாலை அரசாங்கம் மூடிச்சு. ஏன் திறந்த திமுக பணம் வாங்கி தந்த அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. எந்த ஆலை மூடப்பட்டுச்சு? அது மூடப்பட்ட தொழிற்சாலைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த திமுக அவர்கிட்ட திமுக அரசாங்கம் தெரியாது. இந்த ஊரே சரி ஓகே இந்த ஊரே இல்ல அவருக்கு தெரியாது சார். அதே சொல்லாதீங்க சார், அதுக்கு பதில் பலமுறை சொல்லிட்டாரு சார். சரி ஓகே நம்முடைய சவால் விடுறேன். அனலி பகுதியில அண்ணனும் நானும் போகலாம். யாரும் சொல்ல ஊர் இல்ல அந்த பகுதியில யார் வேணா சொல்லலாம். அதுக்கு பதில் சொல்லிட்டாரு சார். முத கேள்வி அந்த கேள்விதான். அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. தெரியாது.